ஹாய்மா, ஹாப்பி மதர்ஸ் டே. இது உங்களுக்கு பிடிங்க. ஷோக்காயி தண்ணா நிக்கிறீங்க, ஷோக்காயிட்டீங்க போல. இன்ப அதிர்ச்சி பெரிய அதிர்ச்சியா இருக்காமா? ஹாய்மா, ஹாப்பி மதர்ஸ் டே. சரிம்மா, மதர்ஸ் டே முன்னிட்டு உங்கள் கையில் பெரிய புக்கே இருக்கு. ஓகேயா? ஸோ இந்த புக்கே கொடுத்தவங்க ஒருத்தவங்க யாரும் யோசிக்காம பதில் சொல்லக்கூடாது. தேவநாயகி, கார்த்திக், தனுஷா, தினேஷ். 4 பேர்த்துல ஒருத்தவங்க. கார்த்திக் இல்ல, கன்ஃபார்ம் இல்ல. தினேஷ், தனுஷா, நல்லா யோசிச்சு சொல்லுங்கம்மா. கார்த்திக் இல்ல தேவநாயகி, 2 பேர்த்துல ஒருத்தவங்க. 2 பேர்த்துல ஒருத்தவங்க தான். கார்த்திக் இல்ல, இல்லவே இல்ல. ஏன் தேவநாயகி சொல்றீங்க? வருஷம் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. இந்த வருஷம் பண்ணவங்க இவ்வளவு பெரிய புக்கே கொடுத்தவங்க யாரா இருப்பாங்க? ஸோ கன்ஃபார்மா கார்த்திக் இல்ல, தனுஷா இல்ல. எப்படி கேட்டாலும் கரெக்டா அவங்க பேர் தான் சொல்லுவீங்க. ஆமா, கரே கேசம்மா. இதுக்கு கொடுத்தவங்க யாரு அப்படின்னா உங்க அன்புள்ள மகள் தேவநாயகி ரெஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ மெயினாக கொடுத்தவங்க அவங்க தான். என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, யூ ஆர் த பெஸ்ட் மாம் இன் த வேர்ல்ட். ஓகே, ஸோ அவங்களுக்காக நீங்கள் சாக்ரிஃபை பண்ணுறது நிறையா. இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், அவங்களால முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம். ஆனால் நீங்கள் செய்கிறதுக்கு இது எதுவுமே ஈடாகாது. ஸோ ஐ லவ் யூ மாம் சொல்லி தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ஒரு போயம் ஒரு அனுப்பியிருக்காங்க, படிச்சிடலாமா? என்ன போயம்ஸ்னா, ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க உங்கள் மகள் தேவநாயகி. ஹாப்பி மதர்ஸ் டே மாம், லவ் யூ, wishing you a very happy Mother's Day. You are the best mom in the world. அப்படின்னு சொல்லி இந்த புக்கேவோ இந்த பார்சல்ல உங்க அன்பு மகள் தேவநாயகி கொடுத்துருக்காங்க. கொண்டாடும் போது 2 பேரும் நிச்சயம் பண்ணியிருக்கணும். இது வந்து உங்களோட மதர்ஸ் டேயோட விஷஸ். கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்க நிறைவேற்றுவாங்க. ஓகே.